ஷோ, இந்த நேரம் பார்த்தா இப்படி ஆகணும். வர்மா பாவையை எங்க கூட்டிட்டு போயிருக்கானே தெரியலையே. யாரு அக்காவா? இல்ல, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கூப்பிடுறாங்க. ஓகே, அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ மேடம், வர்மாவோட நம்பரை ட்ரேஸ் பண்ணியாச்சு. அப்படியா? எங்க காட்டுது? மேடம், இப்ப அந்த நம்பரு சரியா ஜிகே நகர்ல தான் காமிக்குது. என்ன சொல்றீங்க? நாங்க இப்போ அந்த ரூட்ல தான் இருக்கோம். இங்க ஒரே டிராபிக்கா இருக்கு. அப்படின்னா இருங்க மேடம், உங்க நம்பரை வச்சு வர்மா எவ்வளவு தூரத்துல இருக்கான்னு பாக்குறேன். மேடம், வர்மாவோட நம்பரு நீங்க இருக்கிற இடத்துல இருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் காட்டுது. சிவா, இவ்ளோ ரஷ்ல நம்ம கண்டிப்பா பைக் எடுத்துட்டு போய் தேட முடியாது. வேற வழி இல்ல. வர்மா இங்க இருந்து போகிறதுக்குள்ள நாம அவனை புடிச்சு பாவையை காப்பாத்தி ஆகணும். வாங்க போலாம். மேடம், வர்மாவோட சிக்னல் கட் ஆயிடுச்சு மேடம். என்ன சொல்றீங்க? மேடம், மறுபடியும் சிக்னல் வந்து வந்து கட் ஆகுது மேடம். மேடம், இப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த நம்பர் சுத்திட்டு இருக்கு மேடம். மேடம், அந்த ஏரியால இருக்கிற டிராபிக்கை பார்த்தா இப்போதைக்கு அது கிளியர் ஆகுற மாதிரி தெரியல. டிராபிக் ரொம்ப தூரத்துக்கு இருக்கு. அதனால வர்மாவோட காரு அங்கிருந்து போறதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும். நாம இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறதா மேடம் நமக்கு நல்லது. சரி, ஓகே. இவ்வளவு வண்டிங்க நிக்குது. இதெல்லாம் இங்க இருந்து நகர்ந்து போற வரைக்கும் தான் நம்மால தேட முடியும். சாரி. இதை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இன்னொரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல.